ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூரா வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வந்து டேஸ்டியான மீல் மேக்கரை வச்சு ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துவோம். வந்து இதை வந்து உடனே செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் பச்சை தண்ணியில் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும். இது வந்து நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வச்சு இதை வடிகட்டி நான் எடுத்து நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகவும் நான் வந்து ஒரு 2 சைஸ் பல்லாரி எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வரும் நம்ம வெங்காயத்தை பூரா எடுத்துடலாம். எடுத்துட்டு ஜாருக்கு மாற்றிடுவோம். வெங்காயத்தோடு அரைக்கிறதுக்கு மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூனு மிளகா பொடி, நான் வந்து காஷ்மீர் பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க பொடி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு மல்லித்தூள், அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூனு சீரகத்தூள், 1 டீஸ்பூனு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம இப்போ அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்ச பிறகு 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மீல் மேக்கர் வந்து எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதில் அரை கப்பு தயிர், புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அப்போதையும் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியும் சேர்க்காம இதிலே அரைச்சி எடுத்துருவோம் மை போல். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அந்த வெங்காயம் வதக்கின எண்ணெயிலேயும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், காஷ்மீர் மிளகாப்பொடி. இது நல்லா பொரியவும் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை இதில் சேர்த்துடலாம். அதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகவும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இதை சேர்த்துட்டு நல்லா வெடிக்கவும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவே இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரை இதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது வந்து 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயாக பிரிஞ்சு வந்துடும். இந்த டைத்தில் நம்ம வந்து கஸ்தூரி மேத்தியை நம்ம தூவி விட்டுடலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லாட்டி மல்லித்தலை கூட தூவிடுங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்களும் இந்த கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.